இது 50-50 கோழியிலேருந்து முட்டை வச்சா முட்டையிலேருந்து கோழி வச்சாங்கிறது தான் இது. ஏன்னா அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு வின்னர் படத்தில் வந்து நான் வடிவேலை நினச்சிட்டு பண்ணல. எனக்கு பயங்கர தயக்கம் இருந்துச்சு வடிவேலை வச்சு பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் பேசிக்காக அந்த கோயம்புத்தூர்லேருந்து வந்ததுனால எனக்கு கவுண்டமணி கூட நல்லா சிங்க் ஆச்சு. அப்புறம் சிட்டிங்கிறதுனால விவேக் கூட சிங்க் ஆச்சு. பட் வடிவேல் பார்த்தீங்கன்னா மதுரை ஸ்லாங்கு, மதுரை ஸ்டைல் ஆஃப் காமெடி பண்ணுவார். ஸோ வடிவேல் கூட பண்ணணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு இல்லை. அப்போ என் கூட ஒர்க் பண்ண ஒருத்தர் வந்து வடிவேலோட ஃப்ரெண்டு வேல்முருகன், சின்ன கேட்லாம் நடிப்பார், நீங்கள் பார்க்கலாம். அவர் வந்து சார் வடிவேல் வச்சு பண்ணுங்கள் சார், உங்கள் காம்பினேஷன் நல்லா இருக்கும்னு சொன்னார். சரி வடிவேலை போடலான்னு வரும்போது ஒன்ஸ் வடிவேல் வந்தோன்னா அவரோட பாடி லாங்குவேஜ் அவருக்கு தகுந்த மாதிரி போகும்போது நம்ம சீன் யோசிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் பண்ணுறோம் ஒரு ஹீரோவை வச்சு. நான் என்னோட ஒப்பீனியன் என்ன, நான் எந்த காலத்தும் ஹீரோவுக்காக கதை பண்ணனதே இல்லை. நான் பண்ண லைன்லேயே இவங்க நல்லா இருப்பாங்கன்னு தான் நடிக்க வச்சுருக்கோம் ஒழிய ஒன்றும் இல்லை. ஒரிஜினலாக உள்ள தெளித்தா படம் பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட தான் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் கேட்டார். விஜய் தான் பண்ணணும் ப்ரொடியூசர் ஆசைப்பட்டார். விஜய் வச்சு பண்ணலான்னு ஓகே பிளான் பண்ணோம். அப்போது வந்து விஜய் வேற ஒரு படம் கமிட் ஆகிட்டார். அப்போ எஸ்ஏசி சார் என்ன சொல்கிறாருன்னா, சார் பொங்கல் வேண்டாம், நீங்கள் ஜனவரி 26 ரிலீஸ் பண்ணிக்கோங்க, நம்ம பிளான் பண்ணிக்கலான்னு. நான் என்னோடய ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜோசியம் பார்த்து பண்ணுறவர். அவர் இல்லை பொங்கல் ரிலீஸ் பண்ணி ஆகணுன்ட்டு பொங்கலுக்கு டேட் கொடுக்குற ஆர்டிஸ்ட் வரணுன்னா கார்த்திக் சார் வந்தார் உள்ள. ஸோ அங்கே நான் விஜய் தான் வச்சு பண்ணியிருந்தேன், கதை பண்ணியிருந்தேன்னா நான் மாட்டிக்குவேன். ஸோ ஒரு டைரக்டராக என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணும்போது நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் இவங்க தான் வரும் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிக்கூடாது. இப்போ அரண்மனை 2 படம் பண்ணிகிட்ருக்கேன். ஒரிஜினல் லைன் பண்ணும்போது சந்தானம் பண்ணலாங்கிற ஐடியாவில் தான் பண்ணணும். பட் இப்போ சந்தானம் ஹீரோ ஆகிட்டதுனால இப்போ நான் சூரிய வச்சு அந்த கேரக்டர் பண்ணுறேன். பட் எனக்கு அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ சூரி பண்ணும்போது எனக்கு இன்னும் வசதி என்ன இருக்குன்னா, சூரி பாடி லாங்குவேஜ் தகுந்த இன்னும் நிறையா இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுது. ஸோ எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நடிகருக்கு தகுந்த மாதிரி கதை பண்ணுறது, நம்ம லைன் ஸ்கிரிப்ட் பண்ணிவிடுவோம், அதுக்குள்ளே எந்த நடிகர் நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதில் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். சார் எனக்கு இன்னும் வரையும் பார்த்தீங்கன்னா உங்கள் படத்துலேயே அல்டிமேட் ஆக்ஷன் என்டர்டெய்னர்னா கிரி தான். அது மாதிரி நீங்கள் ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர் பண்ணதே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து சாரை வந்து நம்ம காமெடிவாக பார்த்துருப்போம், நிறைய காமெடி என்டர்டெய்னர் பண்ணியிருப்பார். ரொம்ப ஈவன் ரஜினி சாரை வச்சு காமெடி, அது பிறகு கமல் சாரை வச்சு கிளாசிக்கான ஒரு படம். கிரின்ற படம் எப்படி அது வந்து இதுவும் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு எடுத்தீங்களா? ஏன்னா அது பிறகு நீங்கள் திருப்பி அது மாதிரி படம் பண்ணல. அது கோபத்தில் பண்ணுது சார், பயங்கர கோபத்தில் பண்ணேன். ஏன்னா அன்பேஷம் வந்து நான் ரொம்ப இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, அன்பேஷம் சூப்பர் மூவி சார், ஃபேண்டாஸ்டிக். நான் இப்போ எங்கேயா போனாலும், ஒரு அப்ராட் போனாலும் சரி, ஒரு படித்தவர்கள் இருக்கிற அரங்கத்துக்கு போனாலும் சரி, ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க இருக்கிற இடத்துக்கு போனாலும் சரி, எல்லாரும் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப சிலாகிச்சு பேசுறதுன்னா அன்பே சிவம் பற்றி. பட் அந்த நேரத்தில் எனக்கு வந்து சந்தோஷத்தோட கோபம் தான் வரும். ஏன்னா அன்பே சிவம் வந்த போது அந்த படத்தை வந்து அப்படி என்கரேஜ் பண்ணி ஒரு படம் ஓடி இருந்தால், ஒரு கமல் சார் அந்த மாதிரி 10 படம் பண்ணியிருப்பார், அதில் ஒரு 3 படம் நான் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக தான் இருக்கும். அன்பே சிவம் வந்தபோது பார்த்தீங்கன்னா படம் கமர்ஷியலாக பெரிய வெற்றி கொடுக்கல. இன்னும் சொல்ல போனால் அன்பே சிவம் வந்ததுனால தான் வந்து ஒரு நல்ல படம் எடுத்ததுக்கு தண்டனையாக வந்து நான் என்னோடய ப்ராப்பர்ட்டி ஒன்று விற்றேன். ஸோ அந்த கோபம் எனக்கு இருந்துச்சு. என்ன இப்படி ஒரு நல்ல படம் எடுத்து யாரும் ஓட வைக்கலேன்னு ஒன்று விஷயம். முதல் தடவை அன்பே சிவம் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு பிரேக் வந்துச்சு. அதாவது வேலை இல்லாமல் நான் இருந்த ஒரே பீரியட் அப்போ தான். அப்போ என்னை நிலநிறுத்திக்க நானே ஏதாச்சும் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அப்போ தான் கிரி ஆரம்பித்தோம். கிரி என்னென்னா அதாவது ஒரு நல்ல ஒரு பாட்டை வந்து தப்பான இடத்துல உபயோகப்படுத்தின. உதாரணமாக மன்னிச்சுக்கோங்க, சென்டிடி 8 திக்கும் கலைச்செல்வங்கள் யாவையும் கொண்டு வந்து சேர்ப்பிங்கிற மாதிரி இருக்கிற எல்லா கமர்ஷியல்ட்டையும் வச்சு ஒரு படம் பண்ணுவோம். ஏன்னா சர்வைவல். ஏன்னா நாங்கிறது வந்து நான் ஒருத்தன் இல்லை, என் குடும்பம் இருக்குது, என்ன நம்பி 25 டெக்னீஷியன்ஸ் ஃபேமிலியெல்லாம் இருக்காங்க. ஸோ அட் எனி காஸ்ட் ஜெயிக்கணும், அப்படி பண்ணினது தான் கிரி. கிரி தான் வந்து இன்றைக்கி எனக்கு இங்கே வந்து பேச வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்கு. இது ஒரு வருத்தமான விஷயம் தான். அன்பேசத்தால் வந்திருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பேன். பட் கிரி தான் வந்து எனக்கு ஒரு கமர்ஷியல் லாங்கிட்டிவிட்டி கொடுத்துச்சு. எல்லா காமெடியாக ஃபுல் கமர்ஷியல் சாங்காக, கிராண்டியர் செட்டு, லிரிக்லாம் கையை வச்சுக்கிட்டு சும்மா இருடா, வேறு வழி இல்லாமல் ஒரு படம் எடுத்தேன். அது பெரிய கமர்ஷியல் ஆச்சு. அதுதான் எனக்கு அந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு. அந்த காமெடி வந்து இன்னும் வந்து ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? அக்கா காமெடி, வடிவேலு அக்கா காமெடி வந்து இன்றைக்கும் வெஜிடேரியனாக ஒரு காமெடி. ஆனால் அது வந்து அக்கா காமெடி எப்படி அது உருவாச்சு? அதான் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், லொகேஷன் நெசசிட்டிங்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா சார். கிரி படம் வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் கும்பகோணம், என்னோட பேனர், சொந்த பேனர், ஃபர்ஸ்ட் படம் இல்லை. ஆமாம், என்னோட ஓன் ப்ரொடக்ஷனில் வந்து குஷ்பு ப்ரொடியூசர். ஃபஸ்ட்டு படம் முதல் நாள் ஷூட்டிங் கும்பகோணம் போகிறோம். அப்போ வடிவேல் பார்த்தீங்கன்னா பயங்கர பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட்டு. முதல் நாள் ஷூட்டிங் எல்லாம் சாம்பியெல்லாம் கூப்பிட்டு ஆரம்பிக்கலான்னா மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு.
டச் சில நம்பிக்கைகள் எனக்கு இருக்குது, அது சிரிக்காதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் எந்த ஷூட்டிங் போனாலும் முதல் நாள் மழை பெஞ்சிட்டு இருக்காது, ஏன்னு தெரியல எனக்கு. முதல் நாள் பார்த்தீங்கன்னா மழை கொட்டுது. எனக்கு என்னென்னா பயங்கர அப்செட். முதல் நாளே வடிவேலு அர்ஜுன்லாம் வச்சு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம், மழை கொட்டுது, ஒரு ஷாட் வைக்க முடியலையான்ட்டு. என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா ஒரு 3 மணி வரைக்கும் 3:30 வரைக்கும் ஆகிப்போச்சு. மழை நிற்கிற பாடம் இல்லை, ரோடெல்லாம் தண்ணி அவுட்டோரில். ஐயோ என்ன பண்ணலான்னு சரி, ஏதாவது இன்டோரில் ஒன்றும் ஒர்க் இல்லையா, அர்ஜுன் வடிவேல் ஒன்று என்ன எடுக்கிறது, வா எதையாச்சும் எடுப்போன்ட்டு மேலே மொட்டை மாடியில் உள்ள, அதாவது வெளியில் மழை லைட்டெலாம் இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் அவுட்டோர் எடுக்கிறதுனால வந்து யூனிட் அடுத்த நாள் தான் வர சொல்லியிருந்தோம். ஸோ லைட்ஸ் இல்லை இன்டோர் எடுக்கிறதுக்கு, அதே நேரத்தில் உள்ளே தான் வச்சு எடுத்தாகணும். ஸோ இந்த மாதிரி ஜன்னல் ஓரமாக அந்த லைட் சோர்ஸ் மட்டும் வச்சுட்டு ஒரு பல்பு நல்ல ஃப்ளட்டு லைட்டு வந்துருந்துச்சு, ஒரே ஒரு பல்பு மட்டும் வச்சுட்டு அந்த பல்ப் சோர்ஸ் தான் என்ன எடுக்கலான்னொடனே அப்போ இந்த பேக்கரி கணபதி ஐயர் பேக்கரின்னு பேர் வச்சிட்டோம். உண்மையாகவே அதான், அதுக்கு ஒரு லாஜிக்கை வைக்கலான்ட்டு இந்த மாதிரி இந்த அக்கா காமெடி விஷயம் அப்போ உட்காந்து பேசுனது. வடிவேல் நடிக்கவே மாட்டேங்கிறாரு. அண்ணா இது என்னென்ன இது அக்கா, எப்போ வடிவேல் உனக்கு அக்கா இருக்கா? அண்ணா இல்லைண்ணே எனக்கு 2 அக்கா இருக்காங்க, நான் பண்ண உனக்கு என்ன, இது தப்பாக இருந்தால் டப்பிங்கில் சித்தின்னு வச்சு மாற்றிக்கலாம் மாதிரி ஏதோ உனக்கு சமாளித்து பண்ணது தான் அந்த காமெடி. பட் நான் அது பண்ண பார்த்தீங்கன்னா பயங்கர ரியாக்ஷன் இருந்துச்சு லொக்கேஷன்லேயே. எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட முதல் ரசிகர்களே பார்த்தீங்கன்னா லொக்கேஷனில் நம்ம டெக்னீஷியன்ஸ் தான். அந்த எஸ்பெஷலி காமெடி பார்த்தீங்கன்னா அவங்க ரசித்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். இதுலேயே பார்த்தீங்கன்னா கிரிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் சிங்கிள் ஷாட் வரும், எத்தனை பேர் அடித்தாங்க மொத்தம் ஒருத்தர் தான் கூப்பிட்டான், அப்புறம் அந்த மாதிரி லென்த்தாக வரும். அது ஒரு சிங்கிள் ஷாட். அது ஆக்சுவலாக அந்த ஷாட் எடுக்கிற அன்றைக்கி என்னென்னா ரீமாசன் வந்து பிஸி ஹீரோயின், அன்றைக்கி அவங்க வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டோம், பாம்பேக்கு போகணும். வடிவேலும் இருக்கார். எனக்கு என்ன பிரச்சனை, வடிவேல் உட்கார வச்சு ரீமாக்கு ஷாட் எடுக்க முடியாது. அதே நேரத்தில் ரீமா அன்றைக்கோட முடிச்சு அனுப்பிச்சிட்டோன்னா ரீமா மறுபடியும் கும்பகோணத்துக்கு வர தேவையில்லை. ஆஸ் அ ப்ரொடியூசராகவும் நம்ம பார்க்கணும், செலவு அதிகம் ஆகும். ஸோ ரீமா ஒர்க்கு முதல்ல முடிச்சிடணும், வடிவேலை சமாளிக்கணும். ஸோ காலையில் 8 மணிக்கு வடிவேல்கிட்ட கூப்பிட்டு, வடிவேலை இந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி அப்படி ஒரு ஷாட்டு இது வரைக்கும் நீங்கள் எல்லா வட்டிலையும் அடி வாங்கினதை காட்டியிருக்கோம். பட் அடி வாங்கினதை சொல்கிறது ஒரு ஷாட், இதுதான், வேறு ஒன்றும் லாஜிக் இல்லை. அடி வாங்குறத சொல்லணும், இதுதான் பேசிக் ஐடியா. பக்காவாக ரிகர்சல்மெண்ட் வர்றீங்க, சிங்கிள் டேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஏதாவது ரீமா ஷாட் எடுக்கணும், அது வரைக்கும் வடிவேலுக்கு ஏதாவது வேலையை கொடுத்து தள்ளணுங்கிறதுக்காக சொல்லிட்டேன். இங்கே பார்த்தா ரீமா ஒர்க் எடுக்கிறோம் வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்தா 12 மணிக்கெலாம் வடிவேல் வந்துட்டாப்ல, அண்ணே ரெடிண்ணே கேட்குறீங்களாண்ணே அப்படின்னு. சொல்லுங்கள் வடிவேல், ஏதோ குறையுது வடிவேல், அந்த பாடி லாங்குவேஜ்லாம் ஏற்றினா நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு ரீமாசன் வச்சு டைம் எடுக்கணும். அப்புறம் மறுபடியும் போய் கடைசியாக ஒரு 6 மணி கரெக்டாக வடிவேல் எல்லாம் ரெடி பண்ணி ரீமா முடிச்சுட்டு, அப்பா வடிவேல் வாங்க எடுக்கலான்ட்டு ஒரே ஷாட் தான் எடுக்கணும். ஏன்னா விட்டால் இன்னொரு பேட்டா ஆகிடும், செலவு. அந்த சிங்கிள் டேக்கில் எடுத்து அப்போ வேறு ஃபிலிம் வேறு ரொம்ப இப்போ மாதிரி டிஜிட்டல் மாதிரி நிறைய டேக் எடுக்க முடியாது, ஒரே ஷாட்டு. ஆனால் அந்த அது வரைக்கும் யாருமே பார்க்கல. அந்த இது ஆல்ரெடி நானும் வடிவேல் ரூமில் உட்காந்து பேசி பண்ணதுனால நேராக டேக்கு. ஸோ கேமராமேன் முதற்கொண்டு யாருமே அது என்ன பண்ண போகிறான்னு தெரியாது. கேமரா ஆக்ஷனான கேமரா ரோலிங்கு, ஷார்ட் பயங்கர லென்த்து. அதனால் நான் சொல்கிறேன், ட்ராலி ஆப்ரேட்டர் சொல்லிட்டேன், நீ முன்னாடி போ, என்னை பார்க்கவே பார்க்காத, போயிட்டு பின்னாடி வா, அதுக்கப்புறம் டைம் கொஞ்சம் தான் மறுபடியும் முன்னாடி போகும், போயிட்டு வந்துட்டு அந்த ஷார்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஜர்க்கெலாம் இருக்கும். அவர் செல்வராஜ் கேமராமேன், அவர் சிரிக்கிறாரு. ஸோ அங்கேயே தெரிஞ்சிச்சு இந்த காமெடி நல்லா ஹிட்டு. அதே மாதிரி தான் அந்த அக்கா காமெடியும் முதல் நாள் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சது, வழி இல்லாமல் ஒரு காமெடி எடுத்து அது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணோம். பட் அந்த இம்ப்ரூவைசேஷனுங்கிறது போயிட்டே இருக்கணும். கதையாக பேசும்போது ரொம்ப நல்லா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிரியில் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அடுத்த நாள் காலையில் வந்து கதை தட்டுவான், ஒருத்தன் ப்ரஷ் பண்ணிட்டு இருப்பான், சொல்லுப்பா வேலை இருக்குல்ல போகணுமேப்பா. அது விஷுவலாக எடுத்தாச்சு, பேசும்போது நல்லா இருந்துச்சு, எல்லாம் ஓகே. அப்போ நாங்கள் திடீர்னு பிளான் பண்ணி எடுத்ததுனால, மணிவண்ணன் சார் ஸ்டைலில் திடீர்னு பிளான் பண்ணி எடுத்ததுனால ஆர்டிஸ்ட் யாருமே இல்லை. அந்த படத்தில் ஒரு சின்ன பையன் நடிச்சிருப்பான், ஒரு தேவயானி பையனா, அவன் ஒரு சேட்டு பையன். அவனோட அப்பா தான் அவன் கூட துணைக்கு வந்து வாயான்ட்டு ஒரு லுங்கி எல்லாம் கட்டி அவருக்கு நடிக்க தெரியல, இப்படியே நிற்கிறாரு. ஐயோன்னு 2 கைக்கு வேலை கொடுக்கணுமே, ஒரு கையில் ப்ரஷ்ஷை கொடுத்தா, யோ தேய்ச்சிக்கிட்டே பேசியான்னு தேய்ச்சிட்டு இருக்காரு, இன்னொரு கை இப்படியே இருக்குது, யோ எதாவது சொரிச்சிக்கியான்னு சொரிச்சிட்டு இப்படியே பண்ணுறாரு அவர். ஏன்னா நடிப்பு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் ஒரு விஷயம் சொன்னாங்க, நடிப்பில் பேசிக் அஸ்திவாரம் என்ன, எப்போ ஒருத்தங்க 2 கையும் மறக்கிறானோ அவன் நல்ல நடிகன் ஆகிறாங்கிறது. அந்த 2 கை தான் வந்து பெரிய, 2 கையை மறக்கணும். இன்னும் நம்ம பெரிய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கையில் ஏதாவது பிடிச்சிட்டு இருப்பாங்க, குச்சி ஏதாவது வச்சுக்குவாங்க, இல்லை பேப்பர் வச்சுக்குவாங்க. ஏன்னா அந்த கை கான்ஷியஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி அவனை வச்சு ஷார்ட்லாம் எடுத்துட்டோம். வந்து டப்பிங்கெல்லாம் போட்டு பார்த்தா நான் எதிர்பார்த்த அந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா வரல. என்னடா வரலன்னா அதே தான் நம்ம பேசுனதை எடுத்திருக்கோம், ஆனால் அந்த ரியாக்ஷன் வரலைன்னு வெளியில் உட்காந்துருந்தா இந்த நெல்லை சிவான் நடிகர் இருப்பார், இந்த திருநெல்வேலி பாஷை பேசிட்டு இருப்பார். அவர் வேறு ஏதாவது வேலை அந்த படத்துலேயே நடிச்சிருந்தார் கான்ஸ்டபிளாக. டப்பிங் பேச வந்தார், வெளியில் ஹான்னு சிரிச்சிட்டு இருந்தார்.
டக்குன்னு எனக்கு பல்பு இருந்துச்சு, ஆஹா மாடுலேஷன் தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஏன்னா அவன் சேட்டு மாதிரி பேசியிருந்தான், என்னப்பா சொல்லுப்பா நீ என்னப்பா இப்படி பேசியிருக்கான். இவரை கூப்பிட்டானா நீங்கள் பேசுங்கண்ணே அப்படின்ட்டு நெல்லை சிவா அந்த சீன் பேசினார். அவர் பேசினோன்னா நம்ம நினச்ச இம்பேக்ட் வந்துச்சு. ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு ஷாட் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கைதட்டல் வாங்கினார். ஏன்னா நம்ம செதுக்கிட்டே இருக்கணும். ஒரு சினிமாங்கிறது வந்து ஒரு டிஸ்கஷன்லேயோ ஒரு ஷூட்டிங்லேயோ எடிட்டிங்லேயோ ஒரு வார விஷயம் இல்லை. நம்ம ஃபைனல் சென்சார் மெம்பர்ஸ் கொடுக்குற இன்புட்டை வச்சு கூட நம்ம படத்தை இன்னும் செதுக்கலாங்கிறதுக்காக நான் சொல்ல வராது. சார் எத்தனை பேருக்கு தெரியும் அனுஷ்கா தமிழில் ஃபஸ்ட்டு படம் சாரோட படம் தான்? எத்தனை பேருக்கு தெரியும்? 2. எப்படி அனுஷ்கா மேடத்தை வந்து இங்கே தமிழ் சினிமா கொண்டு வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஹீரோயினாக உருவாக்கிட்டீங்க? அவங்க உருவாயிட்டாங்க சார். பட் நீங்கள் தான் அது அறிமுகம். ஆக்சுவலாக தெலுங்குல ஒரு படம் அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போது ஒரு தடவை ஏதோ ஃபோன்லேயோ எங்கேயோ ஒரு தடவை ஃபங்க்ஷன் எங்கேயோ தடவை மீட் பண்ணி பேசிட்டு இருந்தோம். தமிழில் நீ பண்ணுங்கள் லான்ச். அப்போது அனுஷ்கா பயங்கர பிஸி. அப்போ என்னோட ஃபோட்டோலாம் காமிப்பாங்க. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருக்கேன் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். என்ன ஒன்றை போச்சு இப்படி ஒரு ப்ரொடியூசர் படம் செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு, என்ன ப்ரொடியூசர் கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன். இல்லை அந்த அருந்ததி படம் பெருசாக போட்டெல்லாம் வச்சு காட்டுவோம். இந்த படம் வந்தால் நான் பெரிய லெவல்னு சொல்லிட்டு இருக்கோம் அனுஷ்கா. பட் அந்த ஒரு இதெல்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன். அப்போது என்னென்னா அனுஷ்காவுக்கு பயங்கர பிஸி, ஸோ டேட் இல்லை. பட் அனுஷ்கா படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுச்சு. அப்போ சொல்லிச்சு என்னால் வந்து ஒரு ஃபுல் படம் வர முடியாது, ஒரு 10 days 15 days மாதிரி ஏதாவது ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள், ஒரு கெஸ்ட்டோட இருந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த மாதிரி எதாவது பண்ணுறேன். அப்போ ஆக்சுவலாக 2 பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ 2ல் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஹீரோயின் கேரக்டர் இருக்கும். டோட்டலாக அனுஷ்கா நடிச்சது 2 சாங் சேர்த்து ஒரு 12 நாள் அந்த படம். அப்படி தான் வந்து நீங்கள் நம்ம டைரக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்ல வேண்டியது ஒன்று, எப்படி 50 நாள் 60 நாளில் ஒரு ஃபென்டாஸ்டிக் படத்தை அருமையான பிளானிங்கோட முடிக்கிறீங்க சார்? டைட்டானிக்கே 40 நாளில் பண்ணும்போது நம்மளாம் எந்த மூளைக்கு இல்லை சார். இல்லை தமிழ் நம்ம ஆளுங்க தான் சார் ரொம்ப கெடுத்து. என்னென்னா என்ன ஒரு படம் வந்து 2 மணி நேரம் ஃபுட்டேஜ், 2 மணி நேரம் ஃபுட்டேஜ் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்களேன். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் எடுத்தோம்னா ஃபுட்டேஜ் ஃபைனல் ஃபுட்டேஜ் வந்தால் கூட எவ்வளோ நாள் வரும்? என்னென்னா வேஸ்ட் பண்ணுறது, ஒரு பிளானிங் இல்லாமல். இப்போ முந்தா நாள் ஒரு படத்தோட பேர் சொல்ல வரணும்ல, ஒரு பெரிய ஹிட்டான ஒரு படம், அது எப்போ ஹிட்டாச்சுன்னு சொன்னால் கூட நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த டைரக்டர் வந்து என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து எனக்கு பேமெண்ட் தரல அது இதுன்ட்டு. நான் சத்தம் போட்டு விட்டேன், ஏப்பா அவனுக்கு மார்க்கெட் இல்லாத போது ஒருத்தர் வந்து ஒரு படம் கொடுத்து என்ன ஒரு செலவு, இந்த செலவு வந்து வேறு ஏதாவது ப்ரொடியூசராக தான் பாதியில் படத்தை விட்டு போயிருப்பாங்க. இவ்வளோ செலவு கொடுத்து படத்தை பெருசு ரேஞ்சில் ரிலீஸ் பண்ணி படம் பெரிய ஹிட் ஆகிருக்கு. இதுதான் அவர் உனக்கு கொடுத்த சம்பளம். என்னோட ஒப்பீனியனில் என்னென்னா நிறைய டைரக்டர்ஸ் வந்து நான் அந்த டைரக்டர்ஸ் எல்லாமே காணாமல் போயிருக்காங்க. அதாவது ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினைக்காத டைரக்டர்ஸ் எல்லாம் காணாமல் போயிடுறாங்க. ஏன்னா ஜெயித்த டைரக்டர்கள் எல்லாருமே பிற்காலத்தில் ஒரு வெற்றிகரமான ப்ரொடியூசர் ஆக போகிறாங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். பட்ஜெட் லிமிட்டேஷனுங்கிறத நீங்கள் எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன தான் நீங்கள் வந்து படம் சூப்பராக பண்ணாலும் படம் வந்து நீங்கள் ஓவர் த பட்ஜெட் ஆகி ப்ரொடியூசர் நஷ்டம்னா ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷன் டெட் தான். அதனால் யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. சினிமா பொறுத்தவரை என்னென்னா ஒரு டைரக்டர் செலவு வச்சு ப்ரொடியூசர் காலி பண்ணிட்டாருன்னா அவருக்கு அடுத்த படம் வராது. ஏன்னா ப்ரொடியூசர்ஸுங்கிற அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, ஐயோ தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க சார். அந்த ப்ரொடக்ஷன் லிமிட்டேஷனுங்கிறது முக்கியம். என்னோட ஒப்பீனியனில் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் அது இப்போ இருக்கிற வசதிகளுக்கு இன்னும் வந்து ஷூட்டிங் டேஸை நீங்கள் கம்மி பண்ணலாம். நீங்கள் வந்து ஸ்கிரிப்டில் வந்து 1 மாதம் இல்லை 6 மாதம் உட்காருங்க, 1 வருஷம் உட்காருங்க, தப்பே கிடையாது. நீங்கள் உங்கள் டீம் அது 2 பேராக இருக்கலாம், 10 பேராக இருக்கலாம், 15 பேராக இருக்கலாம், அது தப்பே கிடையாது, நல்லா செதுக்குங்க. பட் ஒன்ஸ் லொக்கேஷன் ஷூட்டிங்னு ஆரம்பிச்சதுன்னா அதை வந்து பக்கா பிளானிங்கில் போங்க. க்ரியேட்டிவிட்டி எல்லாத்தையும் பேப்பரில் முடிச்சிருங்க. அங்கே லொக்கேஷன் போனால் இம்ப்ரவைசேஷன், அந்த மேஜிக் தானாக நடக்கும். நீங்கள் அங்கே போய் வந்து இஷ்டத்துக்கு எடுத்தால் வந்து யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. உங்கள் பேருங்கடும் ப்ரொடியூசரும் நஷ்டம். அது இப்போ இருக்கிற வசதிகளுக்கு வந்து டேபிளில் எவ்வளவோ கரெக்ஷன் பண்ணலாம். இப்போ நான் சர்வஸாக இப்போ எல்லாமே டேபிளில் பார்த்துக்கலான்னு ஆகிப்போச்சு. லொக்கேஷன் இருக்கும், பின்னாடி அட்மாஸ்பியரில் 10 பேர் நிற்கிறாங்க, அவங்க அஸ்டினேட் அட்மாஸ்பியர் விளக்கிட்டு இருக்காங்க. கேமராவோட டைம் ஆச்சு போகலாம், இன்னும் அஸ்டினேட் இருக்காங்க, எல்லாம் எரேஸ் பண்ணிக்கலாம் போங்கிறோம் இப்போ. ஏன்னா அவ்வளோ வசதிகள் வந்துருச்சு இப்போ. ஸோ இந்த வசதிகள் வரும்போது ஷூட்டிங் டேஸ் கம்மியாகணும். பட் ஷூட்டிங் டேஸ் அதிகம் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு தமிழ் சினிமாலே ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு விஷயம் இருக்குது. சத்யராஜ் சார் படத்தில் டைலாக் வச்சுவார், இவர் 200 நாள் ஷூட் பண்ணி 300 ரோல் கால் பண்ணி ப்ரொடியூசரை ஒட்டாண்டியாக்கி பெரிய டைரக்டர் ஆகிடணும்னாட்டு அந்த நிலமை தான் இப்போ இருக்குது. நிறைய டைரக்டர்ஸ் வந்து எவ்வளோ நாள் அதிகமாக ஷூட் பண்ணுமோ அவ்வளோக்கால தன்னை பெரிய ஆள் நினச்சிக்கிறாங்க. அது இல்லை. எவ்வளோக்காலம் பிளான் பண்ணி பக்காவாக படத்தை முடிச்சு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு டைரக்டராக நம்ம அது வெற்றிகரமான வாழ்க்கை இன்னும் அதிக நாள் கண்டினியூ ஆகுங்கிறது தான் வந்து என்னோட அட்வைஸ். டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் வந்து ஞாபகம் வச்சுங்க, 50 நாள் மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உண்மையிலே இந்த லெசன் இந்த மாஸ்டர் கிளாஸுக்கு உபயோகமே கிடையாது. சாருடைய பிளான் எல்லாமே 50 நாள் தான். 50 days மேக்ஸிமம் போனால்
நிறைய ஃபைட் சீன்லாம் இருக்குன்னா நிறைய நான் ஃபைட் சீன் இருக்குது நான் பார்த்துருக்கேன். ஃபைட் சீன் எடுக்கும்போது சார் வந்து சொல்லார் ஏதோ போட்டு 4 days ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா அது காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்னு விட்டுருவார். ஆனால் அவருடைய போர்ஷன் வரும்போது, அவருடைய மாஸ்டர் இது வரும்போது, இத்தனைக்கும் நான் வந்து நைட் ஒர்க் பண்ண மாட்டேன். மணிவன் சார்ட்டு என்ன கற்றுக்கிட்டீங்கன்ட்டு அப்போ கேட்கும்போது சில விஷயம் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன்னு சொன்னேன். மணிவன் சார் நிறைய நைட் ஷூட் பண்ணுவார். எனக்கு அந்த நைட் 6 மணிக்கு மேலே ஷூட்டிங் போனால் எனக்கு அழுக வந்துடும். ஐயோ எதுக்கு ஊரே சந்தோஷமாக ரெஸ்ட் எடுக்க நம்ம ஒர்க் பண்ணமேட்டு. நான் என்னோட ஒர்க்கிங் டைம் 9 to 6 தான். ஆனால் ஷூட்டிங் அது பார்த்தீங்கன்னா 50 to 60 days. இப்போ உள்ள தெளித்தாலும் அப்போ இன்னும் வசதிகளுக்கு உள்ள தெளித்தாப்புல 38 நாள் ஷூட்டிங்கு. 5 சாங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ஒரு 3 நாளில் போட்டோம்னா 15 நாள் அதுக்கு போச்சுனால அப்புறம் ஃபைட்டு ஒரு 3 ஃபைட்டு, அதுக்கு ஒவ்வொரு ஃபைட்டுக்கு ஒரு 3 நாள். ஸோ எவ்வளோ சார் 20 டாகி போர்ஷன் 13 நாள் 14 நாள் தான் எடுத்திருக்கோம். இத்தனைக்கு நைட் ஷூட்டிங் ஒரே ஒரு நாள் தான் போனோம் அதில். ஏன்னா ஸ்கிரிப்டுங்கிறது பக்காவாக இருந்துச்சு. பட் அந்த படத்தில் நல்லா அதே இந்த வசதி உங்களுக்கு ஒரு புதுமுக நடிகர்லாம் வச்சு பண்ண முடியாது. ஏன்னா புதுமுக நடிகர் வச்சு போகும் டைம் அதிகம் ஆகும். அப்போ நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா அவங்கள முதல்ல உட்கார வச்சு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஏன்னா இப்போ நியூ ஃபேஸஸ் வராங்க. சில அது இப்போ இருக்கிற சினிமாவுக்கு பார்த்தீங்கன்னா பழைய முகங்கள், நானே இப்போ படங்கள்லாம் பண்ணும்போது பழைய முகங்களை அவாய்ட் பண்ணுறோம். ஏன்னா ஃப்ரெஷ் ஃபேஸஸ் தான் வந்து ஆடியன்ஸ் ரொம்ப ஆசைப்படுறாங்க. அப்போ வந்து அவங்கள கூப்பிட்டு முதல்ல வச்சு ஒர்க் ஷாப்லாம் பண்ணுறதுனால 2 விஷயம். ஒன்று அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த மாதிரி ஆச்சு, இன்னொன்று ஆஸ் அ டைரக்டராக நம்மளும் நம்ம சீனை செதுக்கிட்ட மாதிரி ஆச்சு. ஸோ அதில் பிரயோஜனம் வந்து இருமுனை பக்கம் கத்திங்க மாதிரி தான், 2 பக்கம் பிரயோஜனம் தான் அது. சார் நல்ல கரியர் நல்ல டைரக்ஷனாக போகும்போது திடீர்னு நடிகராக எதுக்கு வந்தீங்க? தலைநகரம் பெரிய ஹிட் அது, ஆனால் அண்ட் இன்னும் அந்த பாட்டெல்லாம் பயங்கர ஹிட்டு. உங்களுக்கு எப்படி உங்களுக்கு திடீர்னு அந்த ஒரு சேஞ்ச்? இப்போ நிறைய பேர் நடிகர்கள் இங்கே இருக்காங்க, டைரக்டர்ஸ் எல்லாம் நடிகராகவும் நடிச்சிருக்காங்க இங்கே இருக்கிற ஒரு சில டீம் எல்லாம், சில பேர். எப்படி வந்து அந்த மாற்றம் ஏற்பட்டது? சார் அதில் என்ன லெசன் ஆல்சோ? சினிமா வந்து இப்போ ஒரு காம்படிட்டிவ் ஃபீல்டு. நம்ம வந்து ஒன்றில் மட்டும் உட்காந்துருக்கிறது வந்து தப்பான விஷயம். இப்போ நான் வந்து டைரக்டராக இருக்கேன், நடிகராக இருக்கேன், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன், ப்ரொடியூசராக இருக்கேன். ஸோ இதெல்லாம் காலத்தின் கட்டாயம்னு வேணால் சொல்லலாம். என்னென்னா ஒரு கட்டத்தில் நம்மளை காப்பாற்றிக்க நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும். இப்போ அன்பேஷம் முடிச்சுட்டு நான் 6 மாதம் உட்காந்து போய் என்னை காப்பாற்றி யாரும் வரல, நானே என்னை காப்பாற்ற வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ நான் பண்ணினது கிரி ஆஸ் அ ப்ரொடியூசராக. அதேமாதிரி கிரி பண்ணி 2 வருஷம் ஆனவும் இப்படியே போயிட்டுருக்கு. பார்த்தா ஒரு ஹீரோ வச்சு நான் பண்ணுறேன். அந்த ஹீரோக்கு மார்க்கெட்டே இல்லை, அவரை வச்சு ஒரு படம் பண்ணுறேன், பேசாமல் நடிக்கிறார். அந்த படம் முடிச்சு அடுத்த படம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா என் படத்தால் மார்க்கெட் வந்துச்சு. அடுத்த படத்தில் பார்த்தா எனக்கே தொந்தரவு ஷூட்டிங்கில். எனக்கு நான் அப்படியே நினச்சி பார்க்குறேன், என்னோட ப்ரீவியஸ் படம் வந்துச்சு, ரிலீஸ் அன்றைக்கி நான் தேட்டருக்கு போய் பார்க்க போகிறேன். ஹீரோவோட டியூட்டி என்ன? ஒரு ஹீரோவுக்கு 10 கோடி கொடுக்குறோம், 5 கோடி கொடுக்குறோம், 1 கோடி ரூபா கொடுக்குறோம், 20 கோடி கொடுக்குறோம். ஹீரோட டியூட்டி என்ன? அவங்க வாங்குகிற சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த படத்துக்கு ஓப்பனிங் கொண்டு வரணும். ஒரு 20 கோடிக்கு வாங்குற ஒரு ஹீரோ அட்லீஸ்ட் ஒரு 4 நாள் படத்துக்கு ஓப்பனிங் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் படத்தோட மெரிட்டை பொறுத்து தான் படம் ஓடும். அந்த ஒரு நாள் ஓப்பனிங்கே கொண்டு வர முடியாத சில ஹீரோக்கள் அவங்க பண்ணுற அட்டூழியெல்லாம் பார்க்கும்போது இவங்களை வச்சு பண்ணுறதுக்கு நம்மளே நடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்படி ஆரம்பிச்சது தான். பட் அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் ரவிச்சந்திரன் சார் தான். அது ஒன்று இந்த தலைநகரை நான் பண்ணி ப்ரொடியூசராக நான் பண்ணலான்னு நினைக்கும் போது அவர் ஃபஸ்ட் காப்பி ஃபுல்லாக வாங்குறேன்ட்டார். இதுக்காக 2-3 ஹீரோலாம் பேசும்போது அவர் இதே தான் சொன்னார், சார் அவருக்கு மார்க்கெட்டில் இவருக்கு எது சார் இப்படி சார்ன்ட்டு. நான் நினச்சேன் இவர் அவாய்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறாரு. இல்லை சார் நீங்கள் பண்ணலைன்னா சொல்லுங்கள், நான் எப்படியாவது படம் அரைக்கணும், பிகாஸ் ஒரு வண்டி ஓடணுமே அப்படின்னு. இல்லை சார் நான் அதுக்காக சொல்ல, நீங்கள் நடிச்சா கூட எனக்கு ஓகே தான். இப்போ நான் விளையாட்டுக்காக சொன்னேன், இதுக்கு என்ன சார் அப்படின்னு ஒரு ஜோக் ஒன்று சொல்லி, எதுவுமே இல்லை பட்சத்து நான் தான் நடிக்கணும், என்ன சார் பண்ணுவேன்? நீங்கள் நடிங்க சார், நான் பண்ணுறேன். மார்க்கெட் இல்லாமல் இவங்கள வச்சு பண்ணுறத விட பெருசாக ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் நடிங்க, அது ஆடியன்ஸ் எந்த வித எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வரும், படம் நல்லா இருந்தால் பிடிச்சிக்கும் அப்படின்ட்டு. அப்படி தான் தலைநகரம் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அது ஒரு வசதியாக போச்சு எனக்கு. இப்போ நீங்களே நாளைக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு வருங்காலத்தில் நீங்கள் வந்து ஒரு நடிகராக வரலாம், இயக்குனராக வரலாம், எல்லா வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டில் வரலாம். பட் எப்பவுமே வந்து சேஃப்டிக்கு இன்னொன்று 2-3 லைன் ஆப்ஷன் வச்சுக்கிறது தப்பே இல்லை. எனக்கு என்னென்னா ஒருத்தர் ஒன்று மிஸ் ஆகும்போது இன்னொன்று தூக்கி கொடுத்துருது. இப்போ ஒரு நடிகர் இயக்குனராக கொஞ்சம் இதை கொடுத்தோம்னா டக்குன்னு ஒரு ப்ரொடியூசர் முகமுடி எடுத்துக்கலாம். ஒரு ப்ரொடியூசராக போயிட்டு இருக்கும்போது அந்த டைரக்டருங்கிறதையும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் ஒன்றிலிருந்து ஒன்றினால் ஒன்று எப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்பவுமே ஒரு பேக்கப் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறீங்க எல்லாருக்கும். இன்னொரு பேக்கப் என்னை பொறுத்தவரை மாஸ்டர் ஆஃப் ஒன்றா இருக்கணும் இல்லையோ, ஜாக் ஆஃப் லிட்டில் கொஞ்சம் ட்ரேட்ஸ் ஆச்சு இருந்தால் பெட்ரு. எல்லாம் ஜாக் ஆஃப் இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா அந்த ஒரு ஆக்டிங்கில் வரிசையாக படங்கள் உங்களுக்கு வீராப்பு எல்லாம் ஹிட்டு. திருப்பி நீங்கள் டைரக்டராக கலகலப்பு. ஓகே, ஸோ அப்போ வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டே இருந்தீங்களா? டைரக்ஷனை மிஸ் பண்ணியிருந்தீங்களா நடிக்கும்போது? ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு நல்லா இருந்துச்சு. அதாவது ஸ்கூல் லீவ் விட்டோன்னு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. காலையில் லொக்கேஷன் போகிறோம், பார்த்தா அங்கே நம்ம எதுவுமே யோசிக்க தேவையில்லை, ஆர்டிஸ்ட்க்கு நடிப்பு சொல்ல தேவையில்லை, காஸ்டியூம் சொல்ல தேவையில்லை, ஸ்கிரிப்ட் யோசிக்க தேவையில்லை. அதாவது ஷார்ட் ஒவ்வொரு ஷார்ட் என்னடா இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், டைலாக்ல என்ன பஞ்ச் எதுவுமே இல்லை. போகிறது இங்கே ரைட் லுக், எங்கே என்ன சார் பண்ணுவோம் சார் சிரிங்க, ஓகே எங்கே பார்க்கணும் ரைட் லுக் சிரிச்சிடுவேன்.
அப்படி தான் ஒரு ஜாலியாக ஹாலிடே வந்துச்சு. பட் போக போக பார்த்தீங்கன்னா அது முடியல. ஏன்னா இந்த டைரக்டருங்கிற ஒரு உள்ள உட்காந்துட்டு சில படங்கள், அதாவது நல்ல டைரக்டர்கள் கூட பண்ணும்போது எனக்கு அது தெரியல. சில டைரக்டர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பாக இருந்தாங்க. அப்போது வந்து ஒரே ஃபீலிங்காக இருக்கும். முதல் நாளே ஷூட்டிங் வேதான் தெரிஞ்சு இந்த படம் விளங்காதுன்ட்டு மேனேஜர்கிட்ட சொல்லிடுவோம், அப்பா அந்த படம் விளங்குற மாதிரி தெரியல, சீக்கிரம் டேட்டை கொடுத்து முடிச்சுட்டு ஓடிடுவோம் அப்படின்ட்டு. பட் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ் ஆகி போச்சு எனக்கு. அந்த டைரக்ஷன் பண்ணிவிட்டு வெறும் நடிக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு அடக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐ டுக் அ பிரேக் ஃபார் a year. அப்புறம் கலகலப்பு, அது வரிசையாக ஹேட்ரிக், அது பிறகு கலகலப்பு, தீயா வேலுசேனகுமார், தென் என்னோ உங்களோட அரண்மனை, இப்போ அரண்மனை 2, அது நடுவில் ஆம்பளை அண்டு எம்ஜிஆர் வேறு. சார் இப்போ வந்து ஜென்ரலாக சில கேள்விகள் கேட்கணும். நீங்கள் நடிகராக இருந்திருக்கீங்க அண்ட் டைரக்டராக இருந்திருக்கீங்க. ஒரு நடிகனுக்கு நீங்கள் நடிகராக என்ன எதிர்பார்ப்பீங்க? ஒரு நடிகன் எப்படி இருக்கணும் இருந்திருக்கீங்க, என்ன மாதிரி ப்ரிப்ரேஷனில் இருக்கணும் ஒரு நடிகன், என்ன மாதிரி அந்த கேரக்டர் உள்வாங்கி உங்களுக்கு என்ன பிடிக்கும் ஒரு இயக்குனராக நடிகர்கிட்ட? சார் அது ஒவ்வொரு டைரக்டரோட ஒப்பீனியன் மாறுபடும். என்னோட ஒப்பீனியன் என்னென்னா நடிகன் வந்து க்ளீன் ஸ்லேட்டாக வரணும். நீ எந்த ஏன்னா நான் ஒரு டைரக்டராக ஐ எம் கான்ஃபிடன்ட் அபவுட் மை செல்ஃப். என்னோட கேரக்டர் என்ன தேவைங்கிறது வாங்கிக்க எனக்கு தெரியும். அந்த விஷயத்தை கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையால் தான் இந்த நடிகரை போடுறோம். இப்போ சித்தார்த் சொல்ல போனால் சித்தார்த் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் செய்கிற ஒரு நடிகர். என்ன சார் உன் ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிற, என்ன பண்ணுறோம், எதுவுமே பண்ணாமல் க்ளீன் ஸ்லேட்டாக வா. என்னோட ஒப்பீனியன் அதான். அவங்களுக்கு அப்படி க்ளீனாக இருந்தால் தான், ஒரு முழு களிமண்ணாக இருந்தால் அவர் டைரக்டாக வேணுங்கிறத உருவப்படுத்திக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி உருவத்தில் வந்தீங்கன்னா நான் எப்படி செதுக்கிறது? என்னோட ஒப்பீனியன் அதான். நோ ப்ரிப்ரேஷனாக தான் வரணும். பட் டைரக்டர் எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய தகுதியுடையவனாக இருக்கிறதுக்கு தன்னை வளர்த்திக்கணும் ஒரு நடிகர். ஓகே. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன டேலண்ட்டுன்னு என்ன பார்க்குறீங்க? ஒரு ஆக்டிங்க்கு ஒரு ஆள் வரும்போது சான்ஸ் கேட்கும்போது என்னன்னு பார்க்குறீங்க? அவங்ககிட்ட என்ன தகுதி நீங்கள் பார்க்குறீங்க? அது வந்து நடிக்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும், அதாவது அந்த அளவு உங்களை உள்வாங்குறாங்களா இல்லையான்னு. ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸில் உங்களுக்கு என்ன ஒரு அது அந்த ஃபஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணுறது சார், அந்த உருவத்தில் ஏதாவது வித்தியாசம் இருக்கணும். அந்த உருவம் வித்தியாசம்னா அதாவது யாரை மாதிரி சார்ந்து இல்லாமல். இப்போ உதாரணத்துக்கு நம்ம படங்களே சொல்லிக்கலாம். இப்போ கலகலப்பில் அறிமுகப்படுத்தப்பட்ட சில நடிகர்கள் வந்து இப்போ எல்லாருமே நிறைய பேர் வந்து பெரிய ரேஞ்சில் இருக்காங்க. முக்கியமாக ஃபஸ்ட்டு சொல்ல போனால் கருணாகரன். கருணா வந்து அதுக்கு முன்னாடி 1-2 ஷார்ட் ஃபிலிமில் பார்த்தேன். ஒரு கண்ணாடி, ஒரு அப்ராணியான உருவம், யாரையும் அதாவது எந்த வகையிலையும் யாரையும் காப்பி அடிக்காமல் உங்களோட ஒரிஜினல் பாடி லாங்குவேஜ் நல்லாயிருக்கும். அதில் என்ன இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம் தான் யோசிக்க முடியாது. ஒரு இன்ஸ்பிரேஷனில் வந்து இன்னொரு நடிகரையோ இன்னொரு மாடுலேஷனையோ காப்பி பண்ண தேவையில்லை. ஒன்று மற்றவங்களுக்கு தனி. இப்போ கருணாகரனுக்கு என்னென்னா, அவன் கருணாகரன் 1 ஷார்ட் ஃபிலிம் பார்த்தபோது அந்த அப்பாவித்தனமான ஒரு உருவம், ஒரு கண்ணாடி, ஒரு பெரிய ஒரு கண், ஆனால் மூஞ்சி அப்பாவித்தனம், ஆனால் பண்ணுறதெல்லாம் குசும்பு சில்மிஷம். இன்னொரு உண்மையை சொல்ல போனால் கலகலப்பில் என்னோடய ஃபஸ்ட் சாய்ஸ் ஆஃப் ஹீரோ யாருன்னா கருணாகரன் தான். பட் பின்னாடி கொஞ்சம் அதான் ஒரு ப்ரொடக்ஷன் சைடு அப்படிலாம் வரும்பொழுது என்னால் அது பண்ண முடியல. பட் அந்த கருணா வந்து படத்தில் போட்டேன். அதே மாதிரி கருணா கூட நம்ம காளி பார்த்தீங்கன்னா அதில் காளி ஒரு டைலாக் டெலிவரியில் ஒரு ஆட்டிடியூடு, அது ஷார்ட் ஃபிலிமில் பார்த்தது தான் காளி. அப்புறம் நம்ம இவர் யோகி பாபு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு யோகி பாபு சொன்ன, நீங்கள் பழைய ஜானி லீவர் படம்லாம் பாருப்பா, ஜானி லீவர் அது யாருண்ணே அப்படின்னு கேட்டால் ஹிந்தியில் இருப்பார். நீ பாரு, கிட்டத்தட்ட ஒரே முகம் இருக்கும், நல்ல அந்த ஒரு தலைமுடி, ஒரு அப்ராணி ஒரு மூஞ்சி, அப்புறாணியாக ஒரு மூஞ்சி. இன்னும் சொல்ல போனால் இப்போ என் படத்துக்கு ஒரு படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யோகி பாபு ஒரு நாள் டேட்டுக்காக வெயிட்டிங், 1 மாதம் படம். அந்த அளவுக்கு கருணாவும் யோகி பாபுலாம் பிஸி ஆகிட்டாங்க. எனக்கு என்ன, ஒரு நடிகருக்கு என்னென்னா ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும், அவ்வளோதான். அவங்களோட ஒரிஜினல் கேரக்டரைசேஷன் அப்படியே இருந்தால் போதும். அவங்க வலுக்கட்டாயமாக தன்னை அழகுபடுத்திக்கணும் அப்படிலாம் எதுவும் தேவையில்லை. ஏன்னா இப்போ வந்து அந்த கல்ச்சரே போச்சு. அழகான முகங்கள் தான் வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகி போச்சு சினிமாவுக்கு. வந்து ஒரு எளிமையான ரொம்ப நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குற மாதிரி முகங்கள் தான் தேவையாக இருக்குது. ஸோ பேசிக்கலி அவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வேணும் எல்லாருக்கும். ஆமாம், அவங்க இண்டிவிஜுவாலிட்டி மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது. அந்த இண்டிவிஜுவாலிட்டி உங்களுக்கு உடனே இன்ஸ்டண்ட்டாக தெரிகிற மாதிரி தெரியணும். அவங்களா இருக்கட்டும். கான்ஃபிடென்ட் முக்கியம், நம்பிக்கை. வரும்போது சான்ஸ் கேட்கும்போது, உதாரணத்துக்கு வந்து எனக்கு அப்போ வந்து சின்ன சின்ன விஷயங்கள் சத்யராஜ் சார்கிட்ட வந்து ஒரு நாள் பேசிகிட்டு இருந்தபோது, அது ப்ரீவியஸ் டே வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர்கிட்ட கதை சொல்ல போயிருந்தார். அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், ஃப்ரெண்டு கதை சொல்ல போயிருந்தேன். அடுத்த நாள் சத்யராஜ் சார்கிட்ட கேட்டுட்ருக்கேன், தலைவர் நேற்று ஒரு கதை சொல்ல வந்தார் தலைவர், எப்படி இருந்துச்சு? தலைவர் அவர் கதை சொல்லும்போது ஸ்கிரிப்டை பார்த்து சொன்னார் தலைவா அப்படின்ட்டு. இதில் என்ன தப்பு இருக்குது? அவர் கதையை இப்போ பார்த்து சொல்கிறது என்ன தப்பு? நான் மனசு நினச்சிட்டேன். ஸ்கிரிப்டை பார்த்து சொல்கிறார் தலைவா, அவர் கதை அவர் மனசில் நிற்கலன்னா நமக்கு எப்படி தலைவா நிற்குனார். அட்ரான் செருப்பகல்ட்ட மாதிரி அடித்த மாதிரி இருந்துச்சு. நம்ம ஸ்கிரிப்ட் நமக்கே ஞாபகத்தில் நிற்கலைன்னா, அப்போ ஞாபகத்தில் நிற்கலையா தானே பார்த்து பண்ணுறோம். அன்னையிலேருந்து நான் ஒரு முடிவு எடுத்தேன்,
நம்ம கதை சொல்ல தெரியுது தெரியலங்கிறது வேறு விஷயம். பட் சொல்கிறத கான்ஃபிடென்ட்டாக மூச்சை பார்த்து அடிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து எல்லாருக்கும், டைரக்டர்களுக்கும் தேவை, நடிகர்களுக்கும் தேவை. தைரியமாக போங்க. என்ன ஒருத்தன் கொடுக்கலன்னா இன்னொருத்தன் கொடுக்க போகிறோம். அதான் யார்ட்டையும் வந்து தலை குளிச்சு கெஞ்சி எல்லாம் நிற்க தேவையில்லை. கேஷுவலாக போங்க. அவங்களோட கேஷுவல் அப்ரோச்சே நிறைய பேருக்கு பிடிக்கும். ஒரு ஃபிலிம் மேக்கராக நீங்கள் இத்தனை படம் பண்ணியிருக்கீங்க, மோர் தென் 27 ஃபிலிம்ஸ் now. ஒரு ஃபிலிம் மேக்கராக இப்போ பட்டிங் டேலண்ட்ஸ் வந்து டைரக்டர் ஆக போகிறவங்களுக்கு அவங்க இப்போ நீங்கள் ஆல்ரெடி நிறைய சொன்னீங்க நீங்கள் உங்களோட இன்புட்ஸில், என்ன மாதிரி ஒரு கதை அவங்களுக்கு இப்போ அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச கதைக்களத்தில் போகலாமா? இப்போ நிறைய பேர் வந்து ஜானர்னு ஒன்று பிளான் பண்ணிக்கிறாங்க, எனக்கு இந்த ஜானர் தான் வரும்னு. ஆனால் நீங்கள் அதை பிரேக் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இன்டென்ஸான படம் எடுத்திருக்கீங்க, காமெடி எடுத்திருக்கீங்க, ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க. எப்படி ஒரு ஜானரை செலக்ட் பண்ணி போகலாம்? இல்லைன்னா வந்து எப்படி ஒரு இயக்குனராக நம்ம ஃபஸ்ட்டு படம் எடுக்கும்போது, நீங்கள் முறைமாமன் எடுக்கும்போதும் சரி, இல்லை இப்போ நீங்கள் பார்க்குற ஆஸ்பைரிங் டைரக்டர்ஸ் பார்க்கும்போது என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணுவீங்க? என்ன மாதிரி படம் மூலமாக பிரேக் த்ரூ எதிர்பார்க்கலாம்? இல்லை, அட்வைஸ்ன்னு நான் சொல்ல, நமக்கு என்ன கான்ஃபிடண்ட்டாக தோணுதோ அதுதான். இப்போ அரண்மனை 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அரண்மனை உள்ள ஒரிஜினல் கேஸ்டிங் யாருன்னா ஆர்யா, நயன்தாரா. என்னோட கேரக்டர் வந்து ஆர்யா, நயன்தாரா வந்து ஆண்ட்ரியா கேரக்டர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஷூட்டிங் கொஞ்சம் எல்லாம் பேசிட்டேன் ஆர்யாட்டெல்லாம். பார்த்தா ராஜாராணி படம் வருது. எனக்கு திடீர்னு பயம் வந்துருச்சு. ஆர்யாவும் நயன்தாராவும் அண்ணா தங்கச்சின்னு கூப்பிட்டா என்ன ஆகுறது? திடீர்னு ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா படம் காலி. பட் அந்த நேரத்தில் எனக்கு கமர்ஷியலாக, நான் ஒரு ப்ரொடியூசர், ஒரு கமர்ஷியலாக ஆர்யா நயன்தாரா இருந்தால் என்னால் பல கோடி சம்பாரிச்சிருக்க முடியும். பட் படத்துக்கு வந்து கண்டிப்பாக படம் தப்பாக போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருந்துச்சு. தைரியமாக வேணாம். நான் ஆர்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னது, வேறு தப்பாக இருக்கும், நீ நயன்தாரா அண்ணன் தங்கச்சி நல்லா இருக்காதுன்ட்டு அந்த கேஸ்டிங் மாற்றினேன். இல்லை, இது ஏன் சொல்ல வரேன்னா முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஜானர் தான் வரும்னு உங்களை லிமிட்டேஷன் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்காதீங்க. உங்கள் திறமை என்னன்னு உங்களுக்கு தெரியாது, நம்மளுக்கே போக போக தான் தெரியும். உங்களுக்கு எந்த ஸ்கிரிப்ட் கான்ஃபிடென்ட்டாக படுதோ அதை பண்ணுங்கள். ஒன்ஸ் அந்த கான்ஃபிடென்ட்டாக இது நல்லா வரும்னு உங்களுக்கு தோணிடுச்சுன்னா யார் சொன்னாலும் கேட்காதீங்க. அதை வச்சு தைரியமாக பண்ணுங்கள். ரஜினி சார் மாதிரி அதில் உங்கள் கூட யார் பயணிக்கிறாங்களோ அவங்கள கூட வச்சுட்டு பயணிச்சுட்டு போயிட்டே இருங்க. உங்களோட அந்த மைண்ட் செட் இது கன்ஃபார்மாக நல்லா வரும்னு உறுதி ஆகிட்டா யாருக்காகவும் அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. இதுதான் என்னோட இதாக சொல்லுவேன். அந்த நேரத்தில் நான் பண்ணுறது பெரிய காவியம்னுலாம் நான் சொல்லிக்கல. பட் இது ஜெயிக்கும்னு நம்பிக்கையில் நான் பண்ணதெல்லாம் ஜெயிச்சுது. ஏன் இப்போ ஒரு 5 வருஷமாக என்ன பண்ணுறேன்னா, வெளிப்படங்கள் நான் இது ஒரு டைரக்டராகவே சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ என்னோடய ஒர்க்கிங் பேட்டர்ன் 4-5 வருஷமாக எனக்கு இந்த ப்ராஜெக்ட் நல்லா, இந்த கதை நல்லா வருமா, ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு மார்க்கெட் இருக்குது இல்லை, அதை பற்றி எனக்கு கவலையப்படுறதில்லை. இப்போ அரண்மனையில் வினய் வச்சு பண்ணேன், தீயா வேலை செல்குமார், சித்தார்த். இப்போ யூடிவியில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து படத்தோட ப்ரைஸ் இதுதான் சார் எனக்கு பட்ஜெட் வரும்னு சொல்லும்போது, என்ன சார் அவ்வளோவான்னாங்க. இல்லை சார் நல்லா வரணும்னா என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தனஞ்சயன் சார் பண்ணால் படம் ஜெயிச்சது. ஒருவேளை தனஞ்சயன் சார் அதை பண்ணாமல் இருந்திருந்தாலும் நான் அதை பண்ணியிருப்பேன் அந்த படத்தை. என்ன சொல்ல வரேன்னா, இந்த படம் நமக்கு கான்ஃபிடண்ட்டாக நல்லா வரும்னு தெரிஞ்சால் அதை தான் பண்ணணும். நோ காம்ப்ரமைஸ். அதில் அப்படி பண்ணுறதெல்லாம் ஜெயிக்கும். நான் காம்ப்ரமைஸ் ஆகி பண்ணி சில ஹீரோக்களுக்காகவும் தயாரிப்புகளை காம்ப்ரமைஸ் பண்ண படங்கள்லாம் எனக்கு மிகப்பெரிய தோல்வி கொடுத்துச்சு. முதல்ல நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் மேலே நமக்கு நம்பிக்கை வரணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும் அதை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிப்பீங்க.